श्री गुरुभ्यो नमः। प्रसन्न विनायक स्वामी के सद्गुरु महाराज के எல்லாம் வல்ல பிரசன்ன விநாயக சுவாமியுடைய பேரருளை முன்னிட்டும் ராகவேந்திர சுவாமியுடைய குரு கடாட்சத்தை முன்னிட்டும் பால திரிபுர சுந்தரியுடைய கடாட்சத்தை முன்னிட்டும் ஷாமலா நவராத்திரி என்கின்ற மகோத்சவத்தினுடைய இறுதி நாளான இன்று விசேஷமான முறையில் புஷ்பார்ச்சனை, லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சங்கீத சேவை போன்றவை நடைபெற்றிருக்கின்றது. இந்த நாள் நல்ல நாள், மாசி மகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நாளில் பிரார்த்தனை செய்வதற்கு உகந்த நாளாக நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த அமிர்தவாணி யூடியூப் சேனலில் இப்போ இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வரக்கூடிய தினங்களில் ஓரிரு நிகழ்ச்சிகளை நம்ம அப்பீல் பண்ண போகிறோம். மார்ச் 12ஆம் தேதி, மார்ச் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது ஸ்ரீமடத்தில் மீண்டும் யக்ஷ்மநாசன ஹோமம் நடைபெறும். வர மார்ச் 12, 2024 செவ்வாய்க்கிழமை பால்குண சுத்வ துதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் மீண்டும் இங்கே வந்து யக்ஷ்மநாசன ஹோமம் நடைபெறும். இந்த அப்பீலுக்காக மட்டுமே இந்த கவரேஜ். அம்பாளுடைய இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் இந்த அப்பீலை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம பெருமைப்படுகின்றோம். ஏன்னா இந்த யக்ஷ்மநாசன ஹோமத்தினுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ போன குருவாரம் கூட சஷ்டியில் சங்கீத சேவை இதில் சொல்லியிருந்தோம். இது எப்படியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, எங்கெல்லாம் ரீச் ஆகுது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம ஆச்சாரியர்கள் இங்கே வந்து ரிக்வேத முறைப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க சேவை அடிப்படையிலேயே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இது மாதிரி சத்காரியங்கள் நிறைய பண்ண முடிகிறது. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ராயருடைய பட்டாபிஷேக நாள், ராகவேந்திர சுவாமியுடைய பட்டாபிஷேக நாள். தஞ்சை, நம்ம தமிழகத்தில் தஞ்சை தரணியில் வடவாற்றங்கரையில் சந்நியாசம் மேற்கொண்ட நாள், அற்புதமான நாள். சன்னியாசிகளுக்கெல்லாம் அவங்க ஆசிரமம் எடுத்துட்ட நாள் தான் அந்த பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதுதான் விசேஷமாக கருதப்படுகின்றது. அன்றைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து அது இமீடியட்டாக நமக்கு வந்து பலன் கொடுக்கும். நியாயமான கோரிக்கைகளுக்கு, பிரார்த்தனைகளுக்கு உடனே பலன் கொடுக்கறதுக்கு ராயர் காத்துருக்கார். இது எல்லா மகான்களுக்கும் இது பொருந்தும். அன்றைய தினம் ராகவேந்திர சுவாமியுடைய பட்டாபிஷேக வைபவம். இது இன்னொரு அதில் அடிஷனாக சொல்லணும்னாக்கா, செவ்வாய்க்கிழமை பொதுவாக மருந்து, வியாதி இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிழமையில் செவ்வாய், கிரகத்திலையும் செவ்வாய் சொல்லியிருக்கு. ஆப்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து அங்காரகன் தான் சொல்லியிருக்கு. அது மாசி மாதம் செவ்வாய். இந்த மாசி மாதம் செவ்வாயில் வைத்தீஸ்வரனுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம சிதம்பரத்துக்கிட்ட இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில், பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில், நம்ம ஆலயத்தில் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமிக்கும் அன்றைய தினம் காலையில், ஆக்சுவலாக மாலையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி காலையிலே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஒரு கலசம் ஸ்தாபனம் பண்ணி 11 ருத்ரம் பாராயணம் பண்ணி சுவாமிக்கு வந்து அன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறோம். வைத்தியநாத சுவாமிக்கு இந்த பக்கம் பிரார்த்தனை, அந்த பக்கம் ராயர் பட்டாபிஷேக நாளில் வந்து யக்ஷ்மநாசன ஹோமம், தன்வந்திரி ஹோமத்தோடு சேர்த்து யக்ஷ்மநாசன ஹோமம். அதனால் அன்பர்கள், இந்த வியாதியினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், யக்ஷ்மம்னாலே பொதுவாக கேன்சர்னு இல்லை, தீராத நோய் எதுவாக இருந்தாலும் அடிக்கடி நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனையாக பண்ணுறோம். நம்ம முழுக்க சேவையாக பண்ணுறோம். இதை நம்ம மறுபடியும் ஏன் அப்பீல் பண்ணுறோம்னா, இதில் ஏதோ நமக்கு வருமானம் வருது, ஒரு 10 ரூபா வருமானம் வருது, சங்கல்பத்துக்குலாம் கிடையாது. சங்கல்பத்துக்கு நம்ம பைசா வாங்குறதே கிடையாது. முழுக்க சேவை அடிப்படையிலே பண்ணுறோம். இதை வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் 4 பேருக்கு சொல்லுங்கள். ஏன்னா சின்ன குழந்தைகள், கை குழந்தைங்களுக்குலாம் வந்து கேன்சர் இருக்குது, வயசானவங்களுக்கு இருக்குது, 90 வயசானவங்களுக்கு இருக்குது. இப்போ போன வியாழக்கிழமை கூட இந்த யக்ஷ்மநாசன ஹோமத்தை பற்றி நான் சொல்லிட்டு திரும்புகிறேன். ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. கொரட்டூர்லேருந்து ஒரு அன்பர் வந்தார். அவருடைய பிரதரின்ல வந்து சேலம் பவானி கிட்டேருந்து வந்தார். அவர் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த இடம் ஏதோ மேஜராக சர்ஜரிலாம் ஆகிருக்கு. அவருக்கு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு சர்ஜரிலாம் இருக்குது. ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. இன்னும் சரியாக க்யூர் ஆகலை. அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க இங்கே போங்க பிரார்த்தனை பண்ணுங்கன்ட்டு. சாதாரணமாக வந்தாங்க. அவங்களுக்கு இங்கே நம்ம யக்ஷ்மநாசனம் பண்ணுறதோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எதேச்சியாக வந்தாங்க. அப்போ நான் அப்பீல் பண்ணேன், இது மாதிரி கேன்சருக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம், டேட்டு வந்து நாங்கள் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். சார் நீங்கள் இது சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல,
அப்படின்னு. நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு சந்தோஷம். இது வந்து இப்படி தான் ராயர் வந்து கோத்து விடுவார். ராயர் இப்படி தான் யார் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் அந்த ருணம் ரோகம் விமோச்சனம் ஆகணும்னு அவருக்கு தெரியும். அதனால் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை அன்றைக்கி வந்து சார் நம்ம தன்வந்திரிக்கு சேர்ந்து தான் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து அன்பர்கள் பயன்படுத்தி கொண்டு 4 பேருக்கு சொல்லுங்கள். நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் பகவான் நம்மளை வந்து படைத்திருக்கிறார். இதை வந்து பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் சுகமாக வாழ இந்த நல்ல நாளில் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.